Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல இது வந்து டிஃபன் ஐட்டம் சொல்லலாம், இல்லை ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். எப்போ எந்த டைத்தில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னர் எடுத்துக்கலாம், இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பொதுவாக நம்ம வந்து அவ்வளோவா அவல் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்லை. பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை உப்புமா பண்ணுவோம். இந்த அவதி குசின்னு சொல்லி லக்னோ அவங்க வந்து நிறைய வந்து அவல் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கர்நாடகா அவலக்கின்னு சொல்லிட்டு, அவலக்கின்னு சொல்கிறது அவங்கள பொறுத்த மட்டும் இந்த அவல். ஸோ இந்த அவலக்கி வச்சு நிறைய டிஷ்ஷஸ் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த கர்நாடகா ஸ்டைலில் அவலை வச்சு ஒரு உப்மா மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன், கெட்டி அவல் 2 கை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 கை அவல் எடுத்துருக்கேன். முதல்ல இந்த அவலை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த அவலை நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண அவலை இந்த மாதிரி நல்ல தண்ணியை புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேன். ஒரு பிளேட்டில் அப்படி எடுத்துறேன், பவுலில் எடுத்துறேன். இப்போ இந்த அவலை ஓரம் வச்சிடலாம். நான் ஒரே ஒரு வெள்ளரிக்காய், இந்த சைஸ் வெள்ளரிக்காயை 4 பீஸாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதியெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ண வெள்ளரிக்காய் என்கிட்ட தயாராக இருக்குது. இப்போ இந்த வெள்ளரிக்காயை இந்த மாதிரி இந்த பெரிய கிரேட்டரில் போட்டு சீவிடுங்க. இந்த மாதிரி சீவிடு. எல்லாத்தையும் சீவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு வெள்ளரிக்காயை திரி வச்சிருக்கேன். இந்த திரி வச்சிருக்க வெள்ளரிக்காயும் ஸ்லைட்டாக அப்படி போயிருந்தீங்கன்னா தண்ணி வரும். அந்த தண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த அவல் இருக்குல்ல, அவல் மேலேயே போட்டுருங்க. பாரு, வெள்ளரிக்காயிலேருந்து இவ்வளோ தண்ணி நான் புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த அவல் வெள்ளரிக்காய் இருக்குல்ல, இதுக்கு மேலே துருவின தேங்காய் சேர்த்துறேன். இப்போது வாங்க கிச்சனுக்கு போய்ட்டு ஒரு தாளிப்பு போட்டால் நம்மளோட வெள்ளரிக்காயும் அவலையும் வச்சு செஞ்ச ஒரு உப்புமா தயார். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்தேன். இதில் 1 சின்னதாக 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது ஆப்ஷன். முந்திரி பருப்பு ஆப்ஷன், விருப்பம் சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். வறுத்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு இப்போ இதில் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்கிறேன். இப்போ நம்மளோட தாளிப்பு நல்லா பொன்முருள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கலந்து வச்சதை சேர்த்துறேன். இப்போ ஃபைனாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். என்ன பண்ணுறேன், இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுருங்க, லோலேயே வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு இதை நல்லா ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க.
அவ்வளோதான். நல்லா 2-3 வாட்டி பரட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட டிஷ் தயார். அந்த தாளிப்பு தான், தாளிப்பு மட்டும் நல்லா தாராளமாக போடுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை அலோவ் பண்ணுங்க. ஜஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டிராப்ஸ் லெமன் ஜூஸ். நம்ம அவலையும் வெள்ளரிக்காய் வச்சு செஞ்ச ஒரு உப்புமா தயார். அப்படியே உதிராக இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே அலோவ் பண்ணுங்க. இந்த பாத்திரத்திலே இருக்கட்டும், அப்புறமா எடுத்துருவோம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனாக கொத்தமல்லி. நம்ம அவலை வச்சு செஞ்ச ஒரு இன்ஸ்டன்ட்டு ஸ்நாக்குன்னு சொல்லுங்கள், இல்லை உப்புமான்னு சொல்லுங்கள், உங்கள் இஷ்டம். பட் அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிட முடியும். பெருசாக கிச்சனில் வேலை கிடையாது. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸலன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Interested person join பண்ணிக்கங்க. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshbojana.